ஹாய், நான் தான் மாலினி. நான் கேமன் ஐலாண்ட்ஸ்ல இருக்கேன், கிராண்ட் கேமன்ல இருக்கேன். இனிமே நான் உங்களுக்கு இங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன பார்க்கலாம், இங்க இருக்கிறதுக்கும் நம்ம ஊருக்கும் எவ்வளவு ரேட்டு வித்தியாசம் அண்ட் என்னென்ன புதுசா இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கேமன் ஐலாண்ட்ஸை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் 1500களில் கண்டுபிடிச்சு இதுக்கு வந்து லாஸ் டார்டுகஸ்னு பேர் வச்சாரு. ஏன்னா இங்க நிறைய கடல் ஆமைகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி பேர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இங்க எப்படி இந்த இந்த ஊர் அதிகமா கண்டுபிடிக்கப்படுதுன்னா, இந்த கப்பல் உடையிறப்போ கப்பல் இருந்தவங்க வந்து இந்த கரை சேருது, அப்புறமா இந்த கடல் கொள்ளையர்கள்லாம் வரப்போ இந்த ஊரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா அமெரிக்கால இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இது பிரிட்டிஷ் கண்ட்ரியா தான் இருக்கு. அண்ட் இங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன பார்க்கலாம் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருந்தா. அப்புறம் இன்னைக்கு காலையில நாங்க ஏஞ்சிட்டு நான் ஒரு பீச்சுக்கு போனா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பீச் எப்படி இருக்கு. ஆனா இங்க ரொம்ப இந்த ஐலாண்ட் வந்து இந்த தீவு வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு வாட்டர், அதுக்காக தான் இந்த ஐலாண்ட் ஃபேமஸ். ஓகே, வாங்க போலாம். இங்க இருக்க பீச் எப்படி இருக்கு, என்னென்ன பார்க்கலாம் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி பீச்சுக்கு வந்துட்டேன். காலைல எழுந்தோன்னா ஃபர்ஸ்ட் எங்கள் பீச்சு தான், வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, அதனால இங்கே வந்துட்டேன். நான் முன்னாடியே சொன்னேன்ல, இங்கே தண்ணியெல்லாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அண்ட் நிற்கிறதுக்கே அந்த மணல்லாம் அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே ஒயிட் சாண்ட் தான். இங்கே டாக்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரதுக்கு அந்த பேக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதிகமாக கடல் அண்ட் அதிகமாக தேங்காய் மரம் நிறையா இருக்கும். ஆனால் அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் போடுங்கன்னா, பீச்சை க்ளீனாக வச்சுக்கோங்க, பண்ணாதீங்க, அண்ட் மரைன் லைஃப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு தான் அங்கே போட்டிருக்காங்க. அப்படியே நடக்கிறதுக்கே ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்குது. நிறையா குட்டி குட்டி நடலாம் சரி ஓடுது, பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்குது, மனசுக்கும் நிம்மதியாக இருக்குது. அப்படியே அப்படியே நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி ரிவர்ஸில் வந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஆமாம், காலைல ஏஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி பீச் பார்க்குறது அவ்வளோ நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே ஃபுல்லாகவே மரைன் லைஃப் தான். அந்த கடலில் போய் பண்ணுற என்டர்டைன்மெண்ட் தான் இங்கே எல்லாமே அதிகமாக. சண்டே ஆனால் ஃபுல்லாக ஷடன் ஆகிடுங்க. நம்ம ஊர்லலாம் சண்டே ஆனால் ஜகஜகன்னு, பட் ஆனால் இங்கே சண்டே ஆனால் வீட்டெல்லாம் வீட்டை விட்டு யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஒன்று வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, இல்லைன்னா கடலுக்குள்ளே இருப்பாங்க. சண்டே ஆனால் எல்லா டைம் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் செலவு பண்ண விரும்புகிறாங்க. இங்கே எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது மோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எதனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் see you until next video. Bye.